கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். இன்றைய தினத்தில் நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் ஒரு அருமையான ஒரு சென்சிட்டிவான ஒரு பாடம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இதனுடைய தலைப்பு த ரிமார்க்கபிள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு தெய்வீக நட்பு. கவனிக்கிறீங்களா? ஒரு தெய்வீக நட்பு. நட்பில் தெய்வீகம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிற நட்பில் தெய்வீகம் இருக்கும். சாதாரணமாக இந்த உலகத்திலேயே கொஞ்சம் நிறைய படித்தவர்கள் எல்லாம் யோசனை பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஒரு மேம்போக்காக சிந்திக்கிறவங்கெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற நிறைய உறவுகள் இருக்கு இல்லையா, இந்த உறவுகளில் எந்த உறவை ரொம்ப மேன்மையாக நினைப்பாங்க அப்படின்னா, இந்த சொந்த பந்தம், கணவன் மனைவி, பிள்ளைகள் பெற்றோர், இந்த உறவுகளை விட இந்த நண்பர்கள் அப்படிங்கிற உறவை ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலைமையில் நிறைய பேர் சொல்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஒரு வகையில் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. காரணம் என்னென்னு சொல்லி கவனிச்சுன்னா, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் சில நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியாதது, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல சொல்ல முடியாது, சில நேரத்தில் கணவன் மனைவியினிடத்திலேயே சொல்ல முடியாத விஷயங்களை கூட யார்கிட்ட சொல்லலாம்? நண்பர்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு மேன்மையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதே சமயத்தில் இதை நம்ம வேதத்திற்குள்ளே போய் பார்க்கும்போது பைபிளில் நண்பர்கள் இருந்திருக்காங்களா? நம்ம தொடக்கத்திலேருந்தே படிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான், படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக ஆபிரகாம் தேவனுடைய ஒரு ஃப்ரெண்டு. அதனால தான் ஒரு வசனம் படிச்சிருக்கீங்களா? நான் செய்வதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிங்கிறார். அதே மாதிரி அநேக விதமான ஸ்நேகத்தை குறிச்செல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம கவனிச்சிருக்கிறோம். கவனிங்க, சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் போனால் அவர்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல வார்த்தை, ஸ்நேகம்ங்கிற வார்த்தையில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்நேகிதர்கள்ங்கிற வார்த்தை இப்போ ரொம்ப பழமையாச்சு. பைபிளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் பாரு எப்படி வருதுன்னா, சகோதர ஸ்நேகம் அப்படின்னு இருக்கும். சகோதர ஸ்நேகத்தில் நிலைத்திருங்கள் படிச்சிருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அல்லது ஒரு தெய்வீக நட்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக ஒரு 2 பேர்த்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இப்போ நார்மலாக இந்த உலகத்தில் சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் உருவாகுது இல்லைங்களா? நார்மலாக உலகத்தில் சில ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா உருவாகும்? உதாரணமாக ஒரு காலேஜுக்குள்ளே போகிறோம். காலேஜுக்குள்ளே அப்போ தான் புதுசாக பசங்க பெண்கள் எல்லாம் உள்ளே சேரும்போது நீங்கள் கவனிச்சு பாருங்கள், ஒரு 4 குரூப்பாக பிரிவாங்க. இந்த நல்லா படிக்கிற குரூப் தனியாக இருப்பாங்க. அப்புறம் மோசமாக படிக்கிற குரூப் அது லாஸ்ட் பெஞ்ச் குரூப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு குரூப் சில திறமை உள்ளவர்கள், அவங்க தனியாக இருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய மனசு பேசும்போது ஒத்து போயிடும். புரியுதுல? மனநிலை ஒத்து போயிடும். அதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும். அது கடைசி வரைக்கும் நிற்கும். அதாவது பால்ய சிநேகிதர்கள் சொல்கிறாங்க பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நாங்கள்லாம் சிநேகிதர்கள். எத்தனை பேரை நம்ம உதாரணமாக சொல்லலாம் தெரியுமா? சின்ன வயசில் ஸ்கூலில் நண்பர்களாக இருந்து, கல்லூரி நண்பர்கள், அப்புறம் வேலைக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் பேரன் பேத்தி எடுக்கிற வரைக்குமே நண்பர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ நல்ல உதாரணங்களை நம்ம படிக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் நிலையற்றது, அது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஒத்து போகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் நார்மலாக அதாவது ஒரு ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம், ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. சிலதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒத்து போயிடும், உடனே அவங்க நண்பர்கள் ஆகிடுவோம். அந்த நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்நாள் ஃபுல்லாக நண்பர்களாகி கடைசியில் சம்மந்திகளாகவும் ஆனது உண்டு. நிறைய பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நம்ம பைபிளில் நமக்கு தெரியும். நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா? நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா என்று சொல்லி கவனிக்கும்போது
அதுக்கும் வசனம் தெரியும், உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்படின்னா யார் கூட தான் ஸ்நேகமாக இருக்கிறது, எப்படி ஸ்நேகமாக இருக்கிறது என்பதை குறித்து கவனிக்கும்போது அதை குறித்த ஒரு தெளிவை உண்டாக்கக்கூடிய ஒரு பாடம் தான். ஒரு 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் நமக்கு நல்ல பரிச்சயமானவர். அவரை விட அவரை ஸ்நேகித்தவர் ரொம்ப மேன்மையான ஒரு மனுஷன். இப்போ நாம் யாரை பேசிகிட்ருக்குறோன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு பழைய ஏற்பாடு படித்தவங்களுக்கு தெரியும். ரிமார்க்கபிள் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாலே, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலே, அதில் என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட பார்க்கலாம். நண்பர்கள் ஆக்சுவலாக ஒரு ஈக்குவல் ஏஜில் தான் இருப்பாங்க. நண்பர்கள் எல்லாமே மேக்சிமம் வயசானவங்க அவங்க ஏஜில். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வயசு டிஃப்ரென்ஸில் ஒரு வயசில் ரொம்ப மூத்தவர், வயசில் ரொம்ப இளையவர். இவங்களுக்குள்ளே எப்படி ஒத்து போச்சுன்னு தெரியல. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு அருமையான ஒரு ஸ்நேகம் ஏற்பட்டது. அந்த ஸ்நேகம் இன்றைக்கி நம்ம படிக்கிற அளவுக்கு ஒரு தெய்வீக நட்பாக உருவாயிடுச்சு. இதை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வசனத்தை வாசித்து இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும். பாருங்க, சிநேகிதம் உள்ளவன் சிநேகிதம் பாராட்டணும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டுங்கிறான். கூட பிறந்த சகோதரனை விட ரொம்ப அதிகமாக சிநேகிக்கிறவங்க இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சிநேகிதத்தை குறித்து பைபிள் நம்ம சொல்லும்போது, இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதர்களாக வயசில் ரொம்ப மூத்தவரும் வயசில் ரொம்ப இளையவரும் 2 பேரும் ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவருடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களுக்குள்ளே போய் அந்த அனுபவம் ஒரு மிகப்பெரிய பாடமாக இன்றைக்கி நமக்கு முன்பாக நிற்கிது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அவர்கள் யார் என்று உங்களுக்கு ஞாபகம் வருதா? உங்களுக்கு நல்லா தெரியும், படித்தவங்க நிறைய சத்தியம் கேட்குறவங்க தான் இந்த சப்ஜெக்ட்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? கரெக்ட். தாவீது நமக்கு நல்லா தெரியும். அவரோட ஒரு 20 வயசுக்கு மூத்தவர். அவர் யாருங்க? அவர்தான் சவுலுடைய மகன் யோனத்தான். கவனிக்கிறீங்களா? நிறைய பேருக்கு யோனத்தானை பற்றி அதிகமாக பரிச்சயம் இருக்காது. தாவீதை பற்றி நிறைய ஹிஸ்டரியெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் அந்த யோனத்தானை குறித்து நம்ம அதிகமாக படிச்சிருக்கலாம். ஆனால் அது பெருசாக மேன்மையை நினைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த யோனத்தான் சவுலுடைய ஒரு மகன். 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. நேர் கீஸை பெற்றான், கீஸ் சவுலை பெற்றான், சவுல் யோனத்தானையும் மல்கீசுவாவையும் அபினதாவையும் எஸ்பாலையும் பெற்றான். பின்னாடி சில பிள்ளைகள் வர்றாங்க. ஸோ இந்த யோனத்தான் ஒரு மூத்த மகனாக இருக்க சவுலுக்கு. சவுலுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு கேட்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை ராஜாவாக்குறார். இப்போ அந்த ஒரு சவுலை பற்றி படிச்சிருக்கோம். முதல்ல நல்லா தான் இருந்தார். தனியாக இன்னொரு நாள் அவரை குறித்து பார்க்கலாம். அவர் இந்த கழுதைகளை தேடி போகும்போது தான் அவர் கூட்டிகிட்டு ஒரு ஒளிஞ்சுக்கிறார் ஒரு இடத்துல போய். ஸோ அவரை திருப்பி கொண்டு ராஜாவாக அவங்க ஆக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த சவுலையும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சவுலையும் கம்பேர் பண்ணி ஒரு பாடம் இருக்குது. அது ஒரு வேளை தேவனுக்கு சித்தமாக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் அது வரும். 2 சவுலுடைய கம்பேரிஷன், பழைய ஏற்பாட்டு கால சவுல், புதிய ஏற்பாட்டு கால சவுல். ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தில் நம்ம உள்ளே போகும்போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. அவர் இஸ்ரேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரேலிலே 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டு அவர்கள் 2000 பேர் சவுலோட கூட மிக்மாஸிலும் பெத்தேல் மலையிலும் 1000 பேர் யோனத்தானது கூட பென்யமீன் நாட்டிலும் கிபியாவிலும் இருந்தார்கள். பார்த்தீங்கன்னா இப்போ சவுலுடைய மகன் அங்கே யோனத்தான், அவருக்கு ஒரு தனி பெட்டாலியனே இருக்குது, ஒரு பெரிய படை. அப்படின்னா அவர் எந்த மூத்த நிலை பாருங்க. சவுல் ராஜ்யம் பாரம் பண்ணின 1ஆம் வருஷம், அடுத்த வருஷத்துலேயே இப்போ பாருங்கள் யோனத்தான் அவர் எப்படி இருக்கார்? அங்கே ஒரு பெரிய ஒரு படையினுடைய தலைவராக இருக்கார். 1 சாமுவேல் 13:3 யோனத்தான் கேபாவிலே தானையும் இருந்த பெலிஸ்தியரை முறியடித்தான். அப்போவே பார்த்தீங்கன்னா
அவர் ஒரு மிகப்பெரிய போர் வீரனாக இருந்து அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு ராஜ்ய பாரத்தில் அவர் ரொம்ப உதவியாக இருந்து அந்த போர்களை எல்லாம் அவர் நடத்துறதை நம்ம கவனிக்கலாம். ஸோ இது ஒரு டைமிங்காக நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம கவனிக்கும்போது 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கவனிங்க. இப்போ தான் நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனுக்குள்ளே போகிறோம். அவர் திடீர்னு ஒரு நாள் தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்து நிமித்தம் ஒரு வார்த்தை சொல்கிறார். இப்போ வாசிக்கலாம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியான வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தீரின் தானியத்துக்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஆனால் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த பெலிஸ்தீனுடைய தானியத்துக்கு நம்ம போகணும். ஏன் அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாருடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார் சொல்லி. அப்போ இவருக்கு என்ன ஒரு வைராக்கியம்னா, விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியர் எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற போது தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்து நிமித்தம் அவர்களை ஏதாவது ஒரு தண்டனைக்குள்ளே கொண்டு போகணுங்கிற இன்டென்ஷன். பின்னாடி ஃபுல்லாக படித்து பார்க்குறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மைண்டில் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவனித்து பார்க்கும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே வரலாம். அங்கே பார்க்கும்போது சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி படிச்சிருக்கிறோம். இப்போ சவுல் தேவனுடைய ஒரு நிலைமையிலிருந்து வேற ஒரு ஆவி அவருக்குள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவன் என்ன பண்ணிட்டார்னா, சவுலுக்கு பதிலாக வேறொரு ராஜாவை செலக்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்துட்டார். அது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம். ஈசாய் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், நீ போய் ஒரு பலி விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிடு. திடீர்னு போனால் இவர் சொல்கிறார், திடீர்னு போய் ஒரு ராஜான்னு சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஒரு பலி விருந்துக்கு எல்லாத்தையும் அழைச்சி சொல்லும்போது போகிறாரு. அங்கே ஈசாய் பற்றி படிக்கிறோம். ஈசாய் கிட்ட போய் நேராக உன் பிள்ளைகள் எல்லாம் யாருன்னு கூப்பிடு, ஒவ்வொருத்தராக கூப்பிடுங்கிற போது ஒவ்வொருத்தர் நிற்கிறாங்க. அப்படி நிற்கும்போது ஒவ்வொருத்தர் வாட்ட சட்டமாக இருக்கார். அப்போ தேவன் அங்கே சவுல்கிட்ட சொல்கிற வார்த்தை, சாமியல்கிட்ட சொல்கிற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் எதை பார்க்குறார்? தோற்றத்தை பார்க்கறதில்ல, இருதயத்தை பார்க்குறார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சகோதரியாக கொண்டு காமிச்சாச்சு. ஆனால் தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த ஈசாயினுடைய வம்சத்தில் தான் இப்போ ராஜா வரணுங்கிறது தான் தேவனுடைய இதை முழுசாக நம்பினவராக தான் சாமியல் அங்கே போகிறார். இப்போ இருக்கிற சகோதரர்கள் எல்லாம் காமிச்சாச்சு. இவருக்கு திருப்தி இல்லை. இப்போ கேட்குறாரு, அவ்வளோதானா உன்னுடைய பிள்ளைகள்? வேற யாரும் இல்லையா? அப்போ இவருக்கு என்ன தோணி இருக்கும்? இல்லை யாரும் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு தோணி இருக்கும் இல்லையா? அப்போ கேட்கும்போது அங்கே ஈசாய் அந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்படி இருக்கும் இந்த ஸ்லாங் அப்படின்னா, இருக்கான் ஒரு பையன் இருக்கான், அவன் ஒன்றும் இல்லாமல் ஆடு மேய்ச்சிட்ருக்கான், அவன் எங்கே போய் ராஜாவாகக்கூடிய தகுதி அந்த மாதிரி. ஸோ அப்போது ஒரு கடைநிலை நிலைமையில், ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இவர் ஒரு மெய்ப்பராக இருந்து தாவீது ஒரு சின்ன பையனாக ஒரு வாலிப வயசில் இருக்க. அவனை கூப்பிட்டுங்கிறான். கூப்பிட்டு வந்தோடனே தேவன் பாருங்க சாமுவேல் கிட்ட சொல்கிறார், நீ அவனை அபிஷேகம் பண்ண. அப்போது தாவீது அங்கே மெய்ப்பராக இருக்கும்போதே அங்கே அவருக்கு ஒரு அபிஷேகம் அங்கே நடக்குது. இப்போது தேவன் அவரை ராஜாவாக அக்செப்ட் பண்ணிட்டார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஒரு வாலிப பையனை கூட்டிகிட்டு போய் திடீர்னு இஸ்ரேல் ஜனங்க முன்னாடி நிறுத்தி இவர் தான் உங்களுக்கு ராஜான்னு சொன்னால் நார்மலாகவே இந்த இஸ்ரேல் ஜனங்க நம்ப மாட்டாங்க இல்லைங்களா? தேவன் பாருங்கள், அதான் சைக்காலஜிக்கல் ஒரு அப்ரோச் தேவன் என்ன பண்ணுறாரு. அதுக்காக தான் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை அவர் நியமிக்கிறார். அது புரியுதுங்களா? அங்கே தான் பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சண்டை நடக்குது. யாருனாலையுமே வெல்ல முடியாத ஒரு கோலியாத்தை ஒரே ஒரு கல்லில் அடித்து கீழே தள்ளி அவ்வளோ பெரிய வீரனை கீழே தள்ளிட்டார். ஸோ தேவன் சைக்காலஜிக்கலாக தாவீதுடைய பராக்கிரமத்தை இஸ்ரேல் ஜனங்கள் முன்பாக காமிக்கிறாராம். இப்போ நீ கூட்டிகிட்டு போ, அவனை ராஜாவை ஏற்றுக்குவாங்க. அந்த அர்த்தம் கவனிக்கிறீங்களா? அப்படி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து, பின்னாடி ஒரு சம்பவம் கூட நமக்கு படிச்சிருக்கிறோம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த ஸ்திரீகள் எல்லாம் அவரை புகழும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு
அந்த பொறாமை வந்துருச்சுன்னா சவுலுக்கு அந்த பொறாமை வந்துருச்சு இல்லையா? ஆனால் தேவன் அவருடைய பிளான் தான். என்றைக்கு சவுல் தன்னுடைய ஆவியிலிருந்து வெளியே போனாரோ அப்போவே தாவீதை தேவன் செலக்ட் பண்ணி இப்போது அவரை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஜனங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னா, அவரை ஏற்றுக்கொள்ள வேணும்னா அவர் ஒரு பராக்கிரமம் செய்யணும். அதுக்கு தான் கோலியாத்தை ஜெயிக்க வச்சு ஒரு பராக்கிரமத்தை காட்டி அதுக்கு அடுத்த அதிகாரங்களுக்குள்ளே நம்ம போகும்போது அவர் இப்போது சவுல் பக்கமாக அவர் கொண்டு வர போகிறார். அப்படி கொண்டு வரும்போது அந்த இடத்துல யார் இருக்கிறதுன்னா சவுலுடைய மகன் யோனத்தான் அங்கே இருக்கார். ஆக்சுவலாக சவுலுக்கு அப்புறம் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சற்றும் தகுதியானது யாருன்னா யோனத்தான். இப்போ இந்த யோனத்தான் அங்கே இருக்கார். இப்போ பாருங்கள், இவர்களுக்குள்ள ஒரு பந்தம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. பாருங்க, அதுக்குள்ள ஒரே வசனத்தில் ஒரு மிகப்பெரிய பந்தத்தை சொல்றார். பாருங்க, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர்களெல்லாம் சில ஆலோசனைகள் சப்ஜெக்டில் கொடுக்கும்போது என்ன இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு பாண்டிங் இருந்திருக்கணும் இல்லையா? ஏற்கனவே சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுனா யாரும் 2 பேருடைய மனசு ஒத்து போகணும் இல்லையா? அந்த மனசு எந்த அடிப்படையில் ஒத்து போயிருக்கும்? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சவுலுக்கு அப்புறம் யோனத்தான் தான் வரணும். அவர் ஒரு ஸ்டேட்டஸில் இருப்பார் யோனத்தான். ரெண்டாவது பாருங்க, இப்போ தாவீது இப்போ தான் வர்றாரு, அவர் ஒரு இளைஞனாக இருந்து வர்றாரு, புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே யோனத்தான் படையை நடத்தியிருக்கார் பாருங்க. அதான் ஒரு 20-25 வருஷங்கள் வச்சுங்களேன். அவ்வளோ மூத்தவர். இப்போ தாவீதோட பேசுகிறார். பேசும்போது 2 பேருடைய ஆத்மாவும் ஒத்து போயிடுச்சுன்னா எப்படி ஒத்து போச்சு? இதுக்கு தான் ஒரு 2-3 வசனங்கள் ஆதாரமாக படித்தோம். என்ன தெரியுங்களா? ஆத்மா ஒத்து போச்சு. யோனத்தான் தேவன் மேலே மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அதே வைராக்கியம் இப்போ யாருக்கு இருக்கு? தாவீதுக்கு இருந்தது. 2 வைராக்கியங்களும் இப்போ என்ன செய்யுது? ஒன்றாக சந்தித்து பேசும்போது அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிடுச்சு பாருங்க. அடுத்த வசனம், யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இது ஒரே நாளில் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? அடிக்கடி இவர்கள் சந்திச்சு தேவனுடைய காரியங்களை குறித்தும் அல்லது இவங்களுடைய ஒத்து போகிற விஷயத்தை குறித்தும் அதிகமாக பேசியிருக்கணும். இவங்க அதிகமாக இது ஆராய்ச்சி பண்ணால் நிறைய சொல்லலாம் இல்லையா? ஆக்சுவலாக சவுலுடைய மைண்டுக்கு இவர் ரொம்ப ஆப்போசிட்டாக இருக்கார் யோனத்தான். அதே சமயத்தில் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. சவுல் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். புரியுதுங்களா? அப்போது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, யோனத்தான் வயசில் மூத்தவர், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாகிருக்கு பாருங்க. சின்ன பையன், 2 பேரும் ஒத்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுற, நீ தயவுசெய்து போகாதப்பா, நீ கூட இருந்தேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சில பேரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி தான். ஒரு சிலர் எப்படின்னா ரொம்ப ஜோவியலாக பேசுவாங்க, ரொம்ப அனுசரித்து போவாங்க, ரொம்ப ரொம்ப ஆறுதலாக பேசுவாங்க. அவங்களெல்லாம் ஒன்றா இருக்கும்போது அவங்கள விட்டு பிரியருக்கே மனசு வராது. நம்ம எப்படி கன்வென்ஷன் முடிஞ்சு, நான் சொல்கிறது பழைய காலத்தில், இப்போல்லாம் அப்படி இல்லை. கன்வென்ஷன் முடிஞ்சோடனே ட்ரெயினுக்கு போகிறக்கு பஸ்ஸுக்கு போகிறக்கு எல்லாம் ரெடியாக போவாங்க, உடனே போகக்கூடிய ஒரு எண்ணம் தான் வரும். ஆனால் ஒரு காலத்துல எல்லாம் கவனிச்சின்னா கன்வென்ஷன் முடிஞ்சு போகவே மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க, பிரியருக்கு மனசு இல்லாமல். அந்த மாதிரி தன்னோடையே ஒரு வச்சுக்கிட்டாங்க, என் கூடயே இரு. ஸோ அப்போது இவர்களுக்குள்ள அந்த ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும் போது தேவனுடைய காரியத்தில் இவர்கள் 2 பேருடைய ஆத்மா எப்படி இருந்துச்சு பாருங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகிதத்தினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டான். யோனத்தான் தாவீதை தன்னுடைய ஆத்மா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், தன்னை விட அதிகமாக நேசிக்கிற மாதிரி, தன்னை மாதிரியே. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு பாருங்கள். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பினுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது யோனத்தான் போர்த்தி கொண்டிருக்கிற சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட யார் கொடுத்துட்டார்? இப்போ தாவீது கொடுத்துட்டார். இதுதாங்க உண்மையான அன்பு. ஒரு உண்மையான அன்பு என்னென்னா,
தான் யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்களுக்கு தன்னுடையது எல்லாத்தையும் கொடுக்குற மனசு இருக்கு இல்லையா, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்குள்ள சகோதரம் இருக்குது, அதற்குள்ள ஸ்நேகம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு தெய்வீக அன்பு. பாருங்கள், இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி கிடையாது. ஆனால் ஒரு அண்ணன் தம்பியை விட அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போய் தான் அதிகமாக அங்கே தாவீதை நேசிச்சதுனால தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பட்டயம், தன்னுடைய வில்லு, அப்படின்னா தன்னுடைய எல்லாத்தையும் அவர் கழட்டி கொடுத்த மாதிரி தான். இது எல்லாருக்கும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? பொறாமையாக தான் இருந்திருக்கும் கட்டாயமாக. ஏன்னா அது யோனத்தான் அடுத்த ராஜாஸ்தானத்தில் இருக்கார், அவர் இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அப்படின்னா எந்த அளவுக்கு தாவீதை சிநேகிச்சிருப்பார், அப்புறம் தாவீது எந்த அளவுக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். தாவீதே ரொம்ப சென்சிட்டிவான ஒருத்தர் தான் இல்லையா, ரொம்ப அன்பு கொண்டவர், எல்லாத்துலேயும் ரொம்ப பாசம், சில நேரத்தில் ரொம்ப மோசம், அதுவும் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததுனால சவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவனை யுத்த மனுஷரில் அதிகாரியாக ஒரு இராணுவ தளபதியாக அவங்க நியமிக்கிறார். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களுக்குமே எப்படி இருந்தாரா, பிரியமாக இருந்தாரா. இதுதான் இப்போ தாவீது எங்கே வந்துட்டார், அரண்மனைக்குள்ளே இப்போ ராஜாவோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். யோனத்தானுடைய பக்கத்துலேயும் கொடுக்குற நிலைமைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தாவீதுக்கு நிறையா என்ன சொல்லலாம், ஜனங்கள் ரொம்ப பிரியப்படுறாங்க, அபிமானம் பெருகுது. அதன் நிமித்தம் அங்கே சவுலுக்கு என்ன பெருகுது, பொறாமை பெருகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம படிச்சிருக்கிறோம், அவருக்கு என்ன வந்துருமா திடீர்னு பாருங்கள், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று, அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. பாருங்க, இது படித்தவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அடிக்கடி இவருக்கு வேற ஒரு மாதிரி மைண்டு போகும்போது தாவீது போய் சுரமண்டலம் வாசிப்பார். அப்போ நம்மளே சில நேரங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல பாட்டு கேட்டால் நல்லா இருக்குமே அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது உலகத்தினுடைய இன்டென்ஷன், உலகத்தினுடைய மனநிலை. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், தாவீது சுரமண்டலம் வாசிக்கிறது அவர் ரொம்ப நல்லா அருமையாக வாசிப்பார் போல் இருக்கு. அதனால தான் அதை அந்த அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்திருக்கு. இருந்தாலும் தாவீது மேல் இருக்கிற ஒரு கோபம் பாருங்கள், இவன் எப்படி இருந்தாலும் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி சவுலின் கையில் ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்ந்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேலே எறிகிறார். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் தப்பிச்சிருக்கார். அப்படின்னா 2 தரம் அட்டன் பண்ணியிருக்கார் பாருங்க சவுல். அப்படின்னா எந்த அளவுக்கு தாவீது மேலே ஒரு பொறாமை இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா சவுலுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றும் பண்ணல. இவர் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் புத்தியாக செய்கிறாரு, அதனால் அவருக்கு நல்ல பேர் கிடைக்குது. அதனால் இவருக்கு பொறாமை. 2 முறை இவரை கொல்றதுக்கு அட்டவுண்ட் பண்ணுறாரு. ஆனால் தாவீது விலகி போயிட்டார். ஆனால் இப்போ தாவீதுக்கு பயந்துட்டு இவனை தன்னோட வச்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவனை தள்ளி தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கும் போக்குவரத்துமாக இருந்தான். ஸோ அந்த இடத்துல கூட, அதாவது தன்னை விட்டு தள்ளி வச்சிட்டார். 1000 பேருக்கு போய் அவங்களை நீ ஆர்கனைஸ் பண்ண. அப்போ தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தாவீது தன் செய்கைகளெல்லாம் புத்திமானாய் நடந்தான். ஏன் அப்படின்னா கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டே பார்க்கலாம். அப்போது இது ஒரு பெரிய ஒரு சரித்திரத்துக்குள்ளே நம்ம போகிறோம். தாவீது தேவனுக்கு பிரியமாகவே நடக்கிறார். சவுல் இவருக்கு கொல்றதுக்கு வகை தேடுறார், பொறாமை ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கவனிச்சின்னா தாவீது சவுல் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்டின மாதிரியே தெரியல. அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும், அதுக்கு நமக்கு விளக்கம் தெரியும். சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, அது மட்டும்தான் காரணம்.
இன்னொரு காரணம் கூட இருக்கலாம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு யோனத்தான் இருக்கார்ல, அவங்க அப்பா, அந்த காரணம் கூட இருக்கலாம். ஆனால் அதில் முதல் காரணம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? முதல் காரணம் அது ஏற்கனவே நம்ம வசனத்திலே நம்ம பார்த்துட்டோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் கை போட முடியாது. அவர் எங்கேயாவது போய் போரில் செத்து போனால் அதை பற்றி கவலை இல்லை, நான் அவரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவன் பேரில் ஒரு பயபக்தி உள்ளவனாக தாவீது அங்கே இருந்தார்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், தாவீதை கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகி, இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய டெஸ்ட் வருது பாருங்கள். இந்த பொறாமை அப்படியே டெவலப் ஆகி இப்போ நான் சொல்கிறது முக்கியமான வசனங்கள் மட்டும்தான். அதுக்கு இடையில் நிறைய வசனம் இருக்குது, அது நீங்கள் வீட்டில் படித்து பார்த்துங்க இல்லையா? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்கள், வாசிக்கலாம். தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடைய தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினார். பாருங்க, தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினார். கவனிக்கிறீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட பேசுறாருன்னா யோனத்தான்கிட்ட பேசுறார். இப்போ உடனடியாக தாவீது என்ன செய்யணும்? கொல்லணும். இப்போ இது யாருக்கு டெஸ்ட்? இது சவுலுக்கு டெஸ்ட் கிடையாது, தாவீதுக்கு டெஸ்ட் கிடையாது, இது யோனத்தானுக்கு டெஸ்ட். கவனிக்கலாம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, இப்போ சொல்கிறார், ஓப்பனாக சொல்லிட்டார், பாரு, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வருதை எடுக்கிறார். இப்பொழுதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்துல போய் நீங்கள் ஒளிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது, இப்போ பாருங்கள், நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியங்களை நான் பின்னாடி அறிவிக்கிறேன், நீ போய் ஒளிஞ்சுக்கோ. நான் வந்து ஒரு பட்சமாக பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேங்கிறேன். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கள் உமக்கு மெத்த உபயோகமாக இருக்கிறதே. பாருங்கள் எப்படி கேன்வாஸ் பண்ணுறார் பாருங்கள். அவன் வந்து உங்களுக்கு விரோதமாக ஒன்றுமே பண்ணல, ஆக்சுவலாக உங்களுக்கு உதவியாக தான் இருந்திருக்கான். அதனால் அவனை வந்து தயவு செய்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார். இந்த டைமில் தாவீது என்ன செய்கிறார்னா ராமாவுக்கு ஓடி போகிறார். அங்கே ஓடி போகும்போது இப்போ யோனத்தான் அவரை பார்க்க வரும்போது, உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, நான் என்னப்பா செஞ்சேன்? இப்போ அவர்கிட்ட ஓப்பனாக பேசுகிறார். உங்கள் அப்பா ஏன் என்னை வந்து உங்கள் அப்பா இவ்வளோ தூரம் என்னை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான், நான் என்ன அக்கிரமம் செஞ்சேன், நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கொஞ்சம் அப்படியே யோனத்தானுடைய முகத்து பக்கம் நம்ம கொஞ்சம் திருப்புனா இதில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு யோனத்தானாக தான் இருக்கும். இப்போ அவர் வந்து அந்த கஷ்டத்துலேயும் தாவீதுக்கு தன்னுடைய அந்த நண்பத்துவம் இருக்குல்ல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கு எப்படி ஒரு ஆறுதலாக இருக்கார் பாருங்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறது பாருங்க, நீ சாக மாட்ட, எதையாவது ஒன்று செய்யணும்னா எங்கள் அப்பா என்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தாவீது சொல்கிறார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாயவா. எப்படி சொல்கிறா தெரியுமா? நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்க நல்லா தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து அதாவது என்னை கொல்றதுக்கு வகை தேடுறார் இல்லையா, அதை நினச்சி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். வசனம் நமக்கு ஓரளவுக்கு தமிழில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார். புரியவே புரியாது என்ன அந்த வார்த்தைன்னா, அதாவது இப்போ நான் வந்து சவுல் எப்படி நினைக்கிறாரா, இப்போ நான் வந்து தாவீதை கொல்றது, கவனிக்கிறீங்களா, யோனத்தான் ஏற்கனவே ஃப்ரெண்டு தானே, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் பாரு, மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது, அதனால் தயவுசெய்து வந்து நீங்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லும்போது, இப்போ யோனத்தான் கேட்குறார். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்னன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ உங்களுக்கு என்ன விருப்பம்?
அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது இப்போ தாவீது யோனத்தானை நோக்கி சொல்கிறார், இதோ நான் நாளைக்கு அமாவாசை, இப்போது நம்ம அந்த டைமில் எல்லோரும் ஒன்றா கூடி சாப்பிட்ற டைம், ராஜாவோட பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் நான் வெளியில் நான் கொஞ்சம் ஒளிஞ்சிருக்கேன். ஆனால் அந்த உட்கார்ந்து சாப்பிட்ற நேரத்தில் தாவீது எங்கேன்னு ராஜா கேட்பார். இவர் சொல்கிறார் பாருங்க, தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரவு சொன்னால் அதை எனக்கு யார் அறிவிப்பாங்க அப்படிங்கும்போது, இப்போ யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் ஆணையிட்டு கொடுக்குறார். மறுபடியும் அந்த வார்த்தை பாருங்கள், தன் உயிரை போல அங்கே சிநேகிக்கிறார். பின்பு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதனால உன்னை குறித்து கேட்பார், விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது, ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யமானாலும் நிலைப்படுவதில்லை. இது யார் சொல்கிறது தெரியுமா? இவர் கேட்பார், நான் பதில் சொல்லுவேன். அப்போது சவுல் சொல்கிறார், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ ராஜாவாக முடியாது சொல்கிறார் பாருங்க. யார் பார்த்து? யோனத்தானை பார்த்து. அப்போ யோனத்தானுக்குள்ளே ஒரு சாதாரண மனுஷனாக இருந்திருந்தால் யோனத்தானுக்கு அந்த எண்ணம் வந்திருக்கும், ஆமாம் நான் தானே ராஜாவாகணும், என்ன வரும் இல்லையா, அந்த எண்ணத்தை தூண்டுறார் பாருங்க. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமான நிலைக்கப்படுவதில்லை. இப்பொழுதே அவனை கூப்பிடு, என்னிடத்துல கொண்டு வா, அவன் சாகணுங்கிறார். அப்போ யோனத்தான் பாருங்க, தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக இப்போ ஓப்பனாகவே பேசுகிறார். அவன் ஏன் சாகணும், அவன் என்ன செஞ்சான் கேட்குறாரு பாருங்க. அவன் ஏன் சாகணும், அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்கும்போது, அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட. அப்போ பாருங்க, தாவீது மேலே இருக்கிற கோபம் இப்போ யார் மேலே வருது? யோனத்தான் மேலே வருது. அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். ஆகையால் தாவீதை கொன்று ஓட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான். அந்த ஈட்டியை எறிஞ்ச ஸ்டைலையே கண்டுபிடிச்சிட்டாரான். ஓ, எப்படி இருந்தாலும் தாவீதை இவர் என்ன பண்ணிடுவார்னா கொன்றுவார் என்று அறிந்து கொண்டு, கொஞ்சம் கவனிங்க, அடுத்த வசனம் ரொம்ப நம்ம தியானிக்க வேண்டிய வசனம். கோபதாபமாய் பந்தி விட்டு எழுந்து போய். இப்போ அந்த சீன் கவனிக்கிறீங்களா? சவுல் சொல்கிறார், அவன் எப்படி இருந்தாலும் அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ ராஜ்யபாரம் ஏற முடியாது, அவனை கொல்லணும், கூட்டிகிட்டு வா. யோனத்தான் கேட்குறான், அவன் ஏன் சாகணும், அவன் என்ன பண்ணான், புரியுதுங்களா? அவன் ஏன் சாகணும், என்ன பண்ணான்னு கேட்கும்போது அவன் மேலே இருக்கிற கோபத்தை யோனத்தான் மேலே காட்டும்போது, யோனத்தான் கோபமாக எந்திரிச்சு போயிட்டார். பந்தி விட்டு எழுந்திரிச்சு போய் பாருங்க, அன்றைய மறுநாள் அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். கவனிக்கிறீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னைக்காவது ஒரு நாள் நாம் நேசிக்கக்கூடிய சகோதரன் அல்ல சகோதரி மன கஷ்டப்பட்டு நொந்து போகும்போது அதை கேள்விப்பட்டு என்னைக்காவது சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? இதுதாங்க அன்பு. சும்மா வாயில் பேசுறது, பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறது, கன்வென்ஷன் அட்டன் பண்ணுறது, இதெல்லாம் அன்பு இல்லை. இதுதாங்க அன்பு. பாருங்க, தன்னுடைய சிநேகிதன் பற்றி தன்னுடைய தகப்பன் தப்பாக பேசிட்டாருங்கிற ஒரு காரணத்தினால சாப்பிடாமல் இருக்கிறார் பாருங்க. இதுதாங்க அன்பு. இதெல்லாம் தாங்க கற்றுக்கணும். பயங்கரமாக பேசுகிறோம், ரீப்ரிண்ட்லேருந்து வால்யூம்லேருந்து தான் பேசுகிறோம். இந்த அன்பு தெரியாமல் போச்சே. தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாக இருந்ததா, மைண்டில் ரொம்ப வருத்தப்படுறான். என் ஃப்ரெண்டை குறித்து இப்படி பேசிட்டாரே பாருங்கள், எவ்வளோ ஒரு பாசம் இருந்திருந்தா அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இந்த அளவுக்கு ஒரு நினைக்க தோணும். இதையே தாங்க வேதம் சொல்லுது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு இந்த சப்ஜெக்டை இந்த மாதிரி சில கேரக்டர் பார்க்கறது தான் பாருங்க. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்புறம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதெல்லாம் சும்மா வார்த்தையில் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், கேரக்டர் பாருங்கள். தன்னுடைய நண்பனை தன்னுடைய தகப்பன் கேவலமாக பேசிட்டாரே,
சாப்பிடாமல் இருந்து ரொம்ப மன கஷ்டப்படுறாருன்னா எந்த அளவுக்கு தாவீதை அவர் நேசிச்சிருக்கணும். இதை தாங்க கவனிக்கணும். இப்போது நான் உங்கள் தகப்பன் கேட்டால் நான் பலி செலுத்துறதுக்கு சொந்த ஊருக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி யோனத்தானுக்கு கிட்ட சொல்லிட்டார் தாவீது. இப்போ யோனத்தான் கிட்ட கேட்குறார், நாளைக்கு ஒரு வேளை என்னை பற்றி தவறாக ஏதாவது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யோனத்தான் ஒரு செய்முறை விளக்கம் செய்கிறதுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீ அடுத்த நாள் நான் வரும்போது நீ ஒரு இடத்துக்கு பின்னாடி நீ ஒளிஞ்சுக்கோ. அப்போ நான் அம்புகளை எடுத்து விடுவேன். அம்பு இடதுபுறமாக கீழே விழுந்ததுன்னா அது இடதுபுறமாக விழுந்துருச்சு நான் சொல்லிட்டேன்னா நீ புறப்பட்டு வா. அல்லது வலதுபுறமாக விழுந்துருச்சுன்னா நீ போயிடு. இதுதான் ஒரு செய்முறை விளக்கம். ஆக்சுவலாக இவர் அந்த அம்பு விட போகிறதில்ல, ஒரு பையனை வச்சு தான் அதை செய்கிறார் அப்படின்னு பின்னாடி சொல்கிறார். அது தனியாக ஒரு சப்ஜெக்டாக நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம், ஏன் அந்த மாதிரி ஒரு செய்முறை விளக்கம் செய்கிறாருன்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவர் வர்றார், இந்த செய்முறை விளக்கம் செஞ்சுட்டு இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இப்போ அதில் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் அதுதான் நமக்கு முக்கியமானது. பாருங்கள், அந்த அந்த சின்ன பையன் அந்த அம்புகளை எல்லாம் போய் பார்த்துட்டு அவனை அனுப்பிச்சதுக்கப்புறம் பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரையொருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். பாருங்க, இது எப்படி இருக்கு பாருங்க, தரை மட்டும் வணங்கி. அப்போ தாவீது இப்ப கூட யோனத்தானை எப்படி பார்க்கிறார்னா, சவுலுக்கு அடுத்தது ராஜாவா வரப்போறது யோனத்தான். கவனிங்க, இப்ப அதனால இப்ப தாவீது பயபக்தியோட என்ன செய்யறாருன்னா, ஒரு தன்னுடைய ராஜா மாதிரி இருக்கிறவர்கிட்ட வணங்குறதோட மட்டும் இல்லை, தங்களுடைய அன்பை எப்படி பரிமாறிக்கிறாங்கன்னா ஒருவருக்கு ஒரு முத்தம் செய்து. கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்களுக்கு ஆண்கள் முத்தம் கொடுக்கிற வழக்கம் இல்லை, அது நமக்கு புரியும். ஆனால் எப்போ தெரியுங்களா, ஆண்களுக்கு ஆண்கள் ரொம்ப ஒரு முத்தம் கொடுப்பான்னா அளவற்ற ஒரு பாசம். அதனால தான் சகோதரருக்குள்ளே அந்த சிலதெல்லாம் வரும்போது அதை நீங்கள் செய்வதை கவனிக்கலாம். ஃபாரின்லலாம் போனால் நம்முடைய ஃபாரின் சகோதரர்களெல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாம் வித்தியாசமே பார்க்க மாட்டாங்க, நம்மளை எல்லாம் அவ்வளோ நேசிப்பாங்க. போனோன்னே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நம்மளை அரவணைப்பாங்க. ஸோ அந்த அரவணைப்பில் எந்த விதமான ஒரு களங்கமும் இருக்காது, ஒரு சகோதர அன்பு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அரவணைப்பு இது. பாருங்கள், ஒரு வயசில் மூத்தவர், வயசானவர், ஒரு இளையவன், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. இது யாருனாலையுமே ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அவங்க 2 பேருமே முத்தம் செய்து ஒருத்தர் அழுகிறாங்க. தாவீதும் அதிகமாக அழுதாராம். அப்போ பாருங்கள், இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போங்க, கர்த்தர் என்றென்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுவில் நிற்கிற சாட்சி. நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் யார் நிற்கிறது? தேவன் நிற்கிறார் என்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவருக்கும் ஆணையிட்டு கொண்டதை நீங்கள் ஏற்கனவே நம்ம ஆணையிட்டோம் நினச்சிங்க. கவனிங்க, தன் பிராணனை வாங்க தேடும்படி சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடினாலே தாவீது என்ன பண்ணுறார், மறுபடியும் அந்த சீப் மனாந்தரத்துக்கு போகிறார். புரியுதுன்னா அந்த சூழ்நிலை அடிக்கடி இவர்கள் சந்தித்து பேசிக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல். இதை கவனிச்சு பார்த்தீங்களா? இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த நம்ம காலத்திலேயே இந்த பையனும் பொண்ணும் 2 பேரும் நேசிப்பாங்க. அடிக்கடி அவங்க எப்படி பார்த்துக்குவாங்களாம், யாருக்கும் தெரியாமல் போய் பார்க்குறாங்க பாருங்கள், அந்த பையனும் பொண்ணும். இப்போ கூட அது நடைமுறை இருக்குல்ல, அது இப்போ நார்மல் ஆயிடுச்சு. பையனும் பொண்ணும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அல்லது சொந்தக்காரருக்கு தெரியாமல் தனியாக போய் பேசுகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசிக்கிறாங்க அவங்க 2 பேரும். இது எப்படிப்பட்ட உறவு பாருங்கள், போய் தனித்தனியாக பேசுகிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒருவர் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப இன்டிமசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நெருக்கமாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. எவ்வளவு தூரமான அன்பு. அதில் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. இப்போ மறுபடியும் ஒரு இடத்துல போய் இருக்கும்போது திரும்பவும் யோனத்தான் போய் அவரை பார்த்து,
ஒவ்வொரு முறையும் அங்கே தாவீது ரொம்ப கஷ்டப்படும் போது யோனத்தான் போய் பார்த்து திடப்படுத்துகிறார். நம்ம சந்தித்து கொண்டதெல்லாம் நினச்சிங்க, நான் ஆணையிட்டு கொண்டதை நினச்சிங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப தாவீதை திடப்படுத்திட்டு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த சப்ஜெக்டுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். 1 சாமுவேல் 23 வசனம் வாசிக்கலாம். நீர் பயப்பட வேண்டாம். எடுத்தோன்னு என்ன சொல்றார்? நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது. என் தகப்பன் உம்மை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப கொஞ்சம் கவனிங்க. இப்ப யார் பேசிட்டு இருக்கிறது தெரியுமா? யோனத்தான். சவுலுக்கு பிறகு அடுத்தது ராஜாவா வரப்போகிற யோனத்தான் பேசுறார். என்ன பேசுறாருன்னு பாருங்க, வாசிக்கலாம். நீர் இஸ்ரேலின் மேல் ராஜாவா இருப்பீர். அருமையான சகோதர சகோதரி, கவனிக்கிறீங்களா? சவுலுக்கு அப்புறம் ராஜாவா வரப்போறவர் தாம் நேசிச்ச நண்பனுக்காக தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே கொடுக்கிறார். பாருங்க, நீர் இஸ்ரேலின் மேல் ராஜாவா இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2வதா இருப்பேன். யாருங்க ஒத்துக்குவா? இன்னைக்கெல்லாம் மந்திரியாக இருக்கு, தலைவராக இருக்கு, அப்புறம் என்ன சொல்லலாம், பெரிய பெரிய அதிகாரி ஆக்கிறதுக்கு, கடைசியில் சபையில் மூப்பராகிறதுக்கு என்ன பிரச்சனைகள் ஓடுது பாருங்க. யாரும் யாருக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க. ஒரு ராஜா நிலைமையில் இருக்கிறவர் தான் அதிகம் நேசித்த தன்னுடைய நண்பனுக்கு தன்னுடைய அன்பின் அடையாளம், தன்னுடைய சகோதரத்துவத்தின் அடையாளம், தன்னுடைய நண்பத்துவத்தின் அடையாளமா தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எங்காவது பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் கால்டு ரிமார்க்கபிள் ஃப்ரெண்ட்ஷிப். இது வல்லவோ தெய்வீக நட்பு. கவனிக்கிறீங்களா? இதை அப்படியே பார்த்து பாராட்டிட்டு போயிடக்கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. என்ன மாதிரி ஒரு கேரக்டரை தேவன் நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து காட்டுறார் பாருங்க. யோனத்தான் அட்ரஸே இல்லாத மாதிரி இருக்கார் பாருங்க. தாவீதுக்கு இப்போ அவரை விட கொஞ்சம் மேன்மையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒரு செயல்பாடு இருக்கிறத கவனிக்கிறோம். தான் அதிகம் நேசித்த நண்பனுக்காக தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே விட்டு கொடுக்கிறார். இப்படியாக இவர்களுடைய சகோதரத்துவம், இவருடைய நண்பர்த்துவம், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது. காலங்கள் உருண்டோடிச்சு. காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கும் போது தேவனுடைய சித்தத்தின்படி தாவீது ராஜாவாகக்கூடிய சூழ்நிலை வருது. அதே சமயத்தில் சவுலும் அவருடைய மகன் யோனத்தானும் ஒரு போரில் அவர்கள் என்ன ஆயிட்டாங்க? இறந்து போனார்கள். அதோட அவருடைய நட்புக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. யோனத்தான் தான் உயிரோடு இருந்த வரைக்கும் தன்னை உயிராக, தாவீதை உயிராக நேசிச்சுட்டு தன்னுடைய உயிரை விட்டுட்டார். இப்போ தாவீது உயிரோடு இருக்கார். கவனிக்கிறீங்களா? இப்போ யோனத்தான் இறந்த செய்தி அவருக்கு வருது. கவனிக்கிறீங்களா? யோனத்தான் இறந்த செய்தி அவருக்கு வருது. அவர்னால் தாங்க முடியாத ஒரு துக்கத்தில் இருக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் படித்தா தெரியும். ஏன்னா தாவீது ஏற்கனவே ரொம்ப சென்சிட்டிவான ஒருத்தர் இல்லையா? கடைசியாக தன்னுடைய சகோதரனுக்காக அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது யோனத்தானுடைய அன்பு, அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் தானே பார்த்தோம். ஆனால் தாவீது யோனத்தான் இறந்ததுக்கு பிறகு தான் அவர் மேலே கொண்ட அன்பை ஒரே வார்த்தையில், அதாவது எப்படி சொல்லலாம், ரொம்ப அழகா தெரிவிச்சிட்டார். அந்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். 2 சாமுவேல் 1 வசனம். என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். இது ஒரு சாதாரண வசனம் மாதிரி நம்ம எடுத்துக்கூடாதுங்க. என் சகோதரனாகிய யோனத்தானே, புரியுதுங்களா? என்ன அழகா அவர் அழுதுருப்பார் இல்லையா? என் சகோதரனாகிய யோனத்தானே, ஐயோ உன்னை விட்டுட்டனே, இப்போ கவலைப்படுறப்பார், உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். வார்த்தை தாங்க ரொம்ப கவனிக்கணும். நீ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த, நீ எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்த, நீ எனக்கு உதவி செஞ்ச, இதெல்லாம் வார்த்தைகள் தான். ஆனால் இங்கே எப்படி இருக்கு பாருங்கள் அந்த வார்த்தை தமிழில். இது நம்ம ரொம்ப தியானிக்கணும். நீ எனக்கு இன்பமாக இருந்தேன். எப்படி ஒரு பையன்
அந்த இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க. அந்த வயதுக்குரிய ஒரு சில எண்ணங்கள் சிந்தனைகள் வரும்போது ஒரு பெண்ணை பார்த்துட்டு அதில் அவன் மயங்கி அந்த பெண்ணை நினைக்கும் போதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ரொம்ப அப்படியே ஒரு இனிப்பு இருக்கும், ஒரு இன்பம் அவனை அறியாமல். இதெல்லாம் நடைமுறை. இது தாவீது சொல்றார் பாருங்க, நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய், உன் ஸ்நேகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த வயசுல என்னை போல ஒரு இளைஞனை நீ இவ்வளவு தூரம் நேசிக்க முடியும்? அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன் ஸ்நேகம் ஆச்சரியமா இருந்தது, ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. கடைசியை எப்படி முடிச்சிட்டா பாருங்க, ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும் அப்படின்னா இதெல்லாம் சைக்காலஜி. அப்போ ஒரு ஆண் ஒரு ஸ்திரீ மேலே அன்பு வைக்கிற அந்த ஸ்நேகத்தில் எவ்வளவு இன்பம் இருக்குமோ இல்லைங்களா? எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அபரிவிதமான சந்தோஷம். கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாயை தான் ஆக்சுவலாக. அதெல்லாம் ஒரு டைம் இருக்கும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் அது வேறு மாதிரி போயிடும். ரெண்டு பேரும் ரொம்ப நேசிப்பாங்க, கல்யாணம் அடுத்த நாளே டைவர்ஸ் ஆகி கூட போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அவ்வளோதான் அன்பு. ஆனால் அதில் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு இன்பம், ஒரு சிந்தனை, ஒரு மன மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? அந்த மகிழ்ச்சியை இப்போ அங்கே தாவீது யாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறா பாருங்க, ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கலும். இவர் தாங்க நிறைய ஸ்திரீகளை எல்லாம் கல்யாணம் பண்ணவர், பத்சேபாலை பார்த்தவர் அவர் தான். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் இப்போ பாருங்க, தான் நேசித்த ஸ்திரீகளை எல்லாம் மறந்துட்டு இப்போ யாரை நேசிக்கிறார்? தான் நேசித்த யோனத்தானை பார்த்து சொல்கிறார். அவர் இறந்து போனது நினச்சி, ஸ்திரீகளின் ஸ்நேகத்தை பார்க்கிலும் உன்னுடைய ஸ்நேகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரி, இப்படியெல்லவோ ஒரு ஸ்நேகம் இருக்கணும். அதனால தான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த சகோதர அன்பு இருக்கு இல்லைங்களா, அது கற்புள்ள ஒரு உறவு. தெரியுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரிகள் நேசிக்கிறது ஒரு கற்புள்ள உறவு. நிறைய பேர் அதை கெடுத்து விட்டுறாங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தவறாக சொல்கிறது, இன்னொருத்தரை பற்றி தவறாக சொல்கிறது. இது ஒரு கற்புள்ள உறவுங்க இல்லையா? ஒரு கணவன் தன் மனைவி அதிகமாக நேசிக்கிற மனைவி பற்றி தவறாக சொல்லுவானா? அல்லது ஒரு மனைவி தன் அதிகம் நேசிக்கிற கணவனை பற்றி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் அதாவது ஒரு கற்புள்ள உறவு. அதே தாங்க சகோதர உறவும். அப்படிப்பட்ட ஒரு உறவை நமக்குள்ளே எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கு இந்த ரெண்டு பேர் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதோட சப்ஜெக்ட் முடியல. இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தாவீது யோனத்தான் என்கிற ஒரு அருமையான ரெண்டு கதாபாத்திரங்களுடைய அன்பின் பிணைப்பும் அவருடைய நண்பத்துவமும் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்படியாக அங்கே தாவீது யோனத்தானுடைய அந்த உறவு, அந்த ஒரு நட்பு அவர்களுக்குள்ள எவ்வளோ இன்பமாக இருந்தது. இதே மாதிரி தான் நம்ம ஸ்நேகிக்க வேணுங்கிற பாடத்தோடு நிறுத்த போகிறதில்லை. இந்த பாடம் நம்ம பழைய ஏற்பாட்டில் தானே படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னா இது கட்டாயமாக ஏதோ ஒரு நிழலை நமக்கு கண்களுக்கு முன்பாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஆதாரம் நமக்கு தெளிவான வசனங்கள் 2 ரோமர் 15:4 வாசிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்க முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாமே நமக்கு என்னவா இருக்கு? போதனையாக இருக்கு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 10:11 அதுவும் நமக்கு எல்லாம் பரிச்சயமான வசனம் தான். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக நடந்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி. அப்போது அந்த தாவீது யோனத்தான் இந்த 2 கதாபாத்திரங்களும் ஏதோ 2 கதாபாத்திரங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொண்டா இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த 2 கதாபாத்திரங்கள் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதில் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் முதன்மையானவர் யோனத்தான், 2வது தான் தாவீது. கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த யோனத்தான் யாருக்கு நிழலாக இருக்காரு, தாவீது யாருக்கு நிழலாக இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் தாவீதை பற்றி நம்ம நிறைய படிச்சிட்டோம் இல்லையா? அப்போ தாவீதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது தாவீது யாருக்கு நிழலுங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய சப்ஜெக்டில் பார்த்துட்டோம். தாவீது கவனிங்க, அவர் ஒரு மெய்ப்பனாக இருந்தார், பின்னாடி ராஜாவானார். அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு கம்பேர் பண்ணி எத்தனையோ சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முதல் வருகையிலிருந்து
2ஆம் வருகை வரைக்கும் தன்னுடைய திருச்சபையை அவர் மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருக்கார், சுவிசேஷ யுகம் முழுவதும். அதுக்கப்புறம் அவர் ராஜாவானார். ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, தாவீது வாழ்க்கையில் நிறைய வனாந்தர பிரயாணங்கள் எல்லாம் இருந்தது இல்லையா, அது எதற்கு நிழலாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது மாத்திரமல்ல, அவர் கூட நிறைய பேர் வனாந்தரத்தில் போனாங்க இல்லையா. அந்த அப்சலோன் அவர் ரிபல்லியன் ஆனதுக்கு பிறகு தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு வனாந்தரத்துக்கு வரார். அவர் வனாந்தரத்துக்கு வர்றாருன்னு தெரிஞ்சோடனே சமஸ்த ஜனங்கள் அவர் பின்னாடி போனாங்க. அந்த மாதிரி தாங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு முதல் வருகையின் போது இந்த பூமிக்கு எப்படி வந்தார், ஒரு வனாந்தர நிலைமைக்குள்ளே வரும்போது அவரை பின்பற்றக்கூடிய நிறைய பிள்ளைகள் அந்த வனாந்தர நிலைமைக்குள்ளே போனாங்க. அவங்க தாங்க சபை. இப்போ நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 நம்முடைய சார்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அதில் முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், இது நமக்கு தெரியும். அதில் இந்த 2ஆம் உலகத்திற்கு இல்லையா இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகம், அதையும் நமக்கு வேதம் நம்முடைய மூத்த சோர்களெல்லாம் வசனத்தின்படி எப்படி பிரித்தாங்க. முதல்ல முற்பிதாக்களின் யுகம், அப்புறம் யூத யுகம், அப்புறம் சுவிசேஷ யுகம். சுவிசேஷ யுகத்தினுடைய முதல் பகுதி தொடக்கத்தில் கிறிஸ்து வரார் முதல் வருகையில், அங்கே தான் யூத யுகம் முடியுது, கவனிக்கிறீங்களா. அதுக்கப்புறம் சுவிசேஷ யுகம் ஆரம்பிக்குது. சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றார், அங்கே 1000 வருஷ யுகம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் நமக்கு நல்லா கிளியராக தெரியும். அப்போது இந்த தேவனுடைய திட்டத்திற்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே வரும் பொழுது இந்த தாவீது யோனத்தான் என்கிற இந்த 2 கேரக்டரில் நம்ம கவனிக்கும் போது தாவீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் சுவிசேஷ யுகம் முழுவதும் உள்ள அவருடைய திருச்சபைக்கும் நிழலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். ஏன்னா தாவீதுக்கு வனாந்தரத்திலே போயிருக்கார் இல்லையா. அப்போ சுவிசேஷ யுகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய திருச்சபையும் அங்கே ஏற்படக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் தாவீது என்கிற நிழல். சரி, அப்படின்னா இந்த யோனத்தான் யாருக்கு நிழலாக இருப்பார்? சில க்ளூ மட்டும் கொடுக்குறேன். தாவீது சுவிசேஷ யுகத்தில் இருக்கிற திருச்சபைக்கு மெயினாக ஒரு நிழலாக இருக்கார். தாவீது அதுக்கு முன்னாடி இருக்க. இந்த யோனத்தான் இருக்கார் இல்லையா, அவர் தாவீதை விட ரொம்ப வருஷம் மூத்தவர் தான். முதல் க்ளூ, ரொம்ப மூத்தவர். ஆனால் உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக நட்பு இருக்கு. இந்த ரொம்ப மூத்தவர் ஒரு டைம் 2 பேரும் சந்திக்கும் போது தாவீது கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை தான் அந்த நிழலுக்கு ஒரு மிகப்பெரிய அடிப்படை. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு 2ஆவதாய் இருப்பேன். பாருங்க என்ன சொல்றாருன்னா, யோனத்தான் சொன்ன வார்த்தை, நீங்க ராஜாவா இருப்பீங்க, நான் உங்களுக்கு 2ஆவதா இருப்பேன். கவனிக்கிறீங்களா? அப்ப தாவீது கிறிஸ்துவுக்கும் சபைக்கு அடையாளமா இருந்தா, கவனிக்கிறீங்களா? அப்ப கிறிஸ்துவுக்கும் சபையும் அவங்க முதல் ராஜாவா இருக்கிறாங்க, மேல ராஜாவா இருக்காங்க போது நான் உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்போ கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடுத்த ஸ்தானத்தில் இப்ப யோனத்தானும் என்ன கண்டிஷன் தருதுங்களா, அவர் ஒரு ராஜா கண்டிஷன் இருக்கார். ஆனால் அவர் இறங்கிட்டார், தாவீது மேலே போயிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவும் சபையும் பரலோகத்திலே ராஜாவா இருக்கும்போது இங்கே ஒருத்தர் சொல்கிறாங்களா, ஒரு வகுப்பார், அவங்க தாங்க யோனத்தான் வகுப்பார். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ராஜா, நாங்கள் மூத்தவங்க தான், ஆனால் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க, உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நாங்கள் ராஜாவாக 2ஆவதாக இருப்போம். அப்படின்னா தேவனுடைய திட்டத்தில் இப்போ நீங்கள் இந்த டயக்ராமை கொஞ்சம் பாருங்கள். அந்த சார்ட் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. தேவனுடைய திட்டம் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பித்து அதனுடைய ஒரு முழுமைக்கு வரும்போது கிறிஸ்துவும் சபையும் டாப்பில் இருப்பாங்க. அகில உலக ராஜாக்கள் ஆக்சுவலாக 1,44,000 ராஜாக்கள், அதில் ராஜாதி ராஜாவா கிறிஸ்து. அதுக்கடுத்து ஒரு வகுப்பாக இருப்பாங்க, திரள் கூட்டம். அவர்கள் ராஜ்ய பாரத்துக்கு வந்தவங்கல்ல, அவர்கள் பணிவிடை செய்வதற்காக வந்தவங்க, அவர்கள் சேவை செய்யறதுக்காக வந்தவங்க. அவங்க அவங்களும் எங்கே தான் இருப்பாங்கன்னா பரலோகத்தில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த செகண்ட் டைம் ராஜாவாக இருக்கிறது
அடுத்த ஸ்தானத்தில் இங்கே ராஜாவாக இருக்கிறது யார்? இந்த பூமியில் கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில் ராஜாக்களாக இருக்கிறது யார் நமக்கு நல்லாவே தெரியும். சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ முற்பிதாக்கள் அவங்க தாங்க மூத்தவங்க, அவங்க தான் மூத்தவங்க. இந்த முற்பிதாக்கள் தான் இப்போ 2ஆம் ஸ்தானத்தில் இந்த பூமியில் ராஜாவாக இருக்க போகிறவங்க. ஆனால் ஒரிஜினலாக இவங்க தாங்க ராஜாவாக வேண்டியது. யோனத்தான் தான் ராஜாவாக வேண்டியது. இப்போ யோனத்தான் தாவீது மேலே கொண்ட அன்புனால என்ன பண்ணிட்டார்னா, தன்னுடைய ராஜ்ய பாரத்தையே விட்டு கொடுத்த மாதிரி முற்பிதாக்கள் எல்லாரும் என்னமோ ஒரு பந்தம் நம்ம மேலே இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் முடிவுக்குள்ளே தெரியலாம். நம்மளாம் பிறக்கவே இல்லை. அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை விட்டு கொடுத்துருக்குறாங்க. விட்டு கொடுத்தனால தான் இன்றைக்கு நம்ம என்ன இருக்கிறோம்? ராஜாவாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், அந்த நிலைமைக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த யோனத்தான் யாரை குறிக்குது என்று சொல்லி கவனிக்கும் போது 2வது ஸ்தானத்தில் ராஜாவாகிற முற்பிதாக்கள். ஏன்னா 2 ராஜாக்கள் பைபிள் இருக்குது. பரலோகத்தில் ராஜாவாக இருக்கிறவர்கள், பூமியிலே ராஜாவாக இருக்கிறவர்கள். இவங்க 2 பேர் தான் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியை அவர்கள் பங்கு போட்டுக்குவாங்க அப்படிங்கிறத மறுரூப மலையிலேயே கிறிஸ்து செஞ்சு காமிச்சார். ஒரு பக்கம் மோசே, இன்னொரு பக்கம் எலியா. இன்னார் இல்லையா? எலியா எடுத்துக்கொள்ளப்படுற சபையை குறிக்குது. மோசே இந்த பூமியில் அடக்கம் பண்ணப்பட்ட முற்பிதாக்களை குறிக்குது. ஸோ இந்த சபையும் முற்பிதாக்கள் இவங்க 2 பேர் தான் ராஜாக்கள். திருச்சபை பரலோகத்தில் ராஜாவாக இருப்பாங்க, முற்பிதாக்கள் பூலோகத்தில். ஸோ அதை தாங்க யோனத்தான் ரெப்ரசன்ட் பண்ணுறார். நீ எனக்கு மேலே ராஜாவாக இருப்பாய், நான் உனக்கு கீழே 2ஆவதாக நான் இருப்பேன். ஸோ இப்போ புரியுதுங்களா அன்புக்குரிய சகோதரர்? சொல்லி யோனத்தான் முற்பிதாக்களுக்கு நிழலாக இருக்கார். தாவீது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பின்னாடி வர சபைக்கு நிழலாக இருக்கார். அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, தாவீது யோனத்தானுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா? அப்படின்னா நமக்குள்ள ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? ஆபிரகாம் தேவனோட ஃப்ரெண்டுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இவங்கெல்லாம் தான் முற்பிதாக்கள். யோசேப்புக்கும் மோசே இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள். ஆபேலிருந்து எடுத்துக்கலாம். ஆபேலிருந்து நம்ம படிக்கிறோம். ஆபேலிருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழைப்புக்குள்ளே அந்த அழைப்பை விட்டு கொடுத்த நிலைமைக்குள்ளே போனவங்க. அதனால தான் இவங்களை குறித்து சொல்லும் பொழுதே ஒரு கம்பேரிசனோடு ஆரம்பிக்கிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள், இதெல்லாம் நம்ம விளக்கம் தெரியும். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். பார்க்கக்கூடாது, ஆனால் நம்பணும். எப்படி நம்பணும்? நிச்சயமா நம்பணும். நிச்சயமா. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு பிறகுதான் இந்த வசனம் அப்படியாச்சோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்பட. ஏன்னா கிறிஸ்து காலத்துக்கு பிறகு இந்த பூமியில் நம்மோட தொடர்பு கொள்ள 2 விஷயத்தை தேவன் வச்சார். ஒன்று அவருடைய வசனம், இன்னொன்று அவருடைய ஆவி. டைரக்டாக தேவன் அப்போவே கட் பண்ணிட்டார் இல்லையா? கிறிஸ்துவும் அதே மாதிரி தான். பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் நேரடியான எந்த விதமான ஒரு காட்சியும் இல்லை, ஒரு ஒளி தான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கூட ஒரு ஒளி தான் காட்சி அளித்து நம்ம படிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே காணப்படாமல் விசுவாசித்து அதில் உறுதியாக நிற்பதற்காக இந்த முற்பிதாக்களை எல்லாம் தேவன் எப்படி வச்சார், அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. பாருங்க, அந்த காலத்திலேயே மோசே 40 வருஷம் ராஜ்ய பாரத்தில் சகல சாஸ்திரங்களே கத்துக்கிறார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன்கிறது பெருசு இல்லை, அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, இவங்க தான் நம்முடைய இஸ்ரேல் ஜனங்கள், எபிரேயர்கள், அவங்க தான் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். இந்த வசனங்களில் மோசேக்கு எப்படி அப்ளை ஆகிருக்கு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு ஜாலியாக இருந்திருக்கலாம். அங்கே அவர் கேட்குறக்கே ஆள் இருந்திருக்காது.
எத்தனையோ பேரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம், நினைச்சதை சாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருக்க கூடும்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். இது அனுபவிக்குவதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தையே அனுபவத்தை தெரிந்து கொண்டு இதை விட முக்கியமான இன்னொரு வசனம் என்னன்னா பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமன்றி. இதுதாங்க ரொம்ப ஆச்சரியம். இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, அப்ப இனிவரும் பலன் என்ன? மோசேக்கு தேவன் சொன்னார், ஜனங்களை வந்து வனாந்தரத்துக்கு கூட்டி போய் அங்கே வந்து அவங்கள ஆராதனை செய்ய சொன்னார் இல்லையா, ஒரு கானான் தேசம். இதுதான் அவருடைய மைண்டில் இருந்தது. இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், கொஞ்சம் கவனிங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இந்த வசனம் இது எப்படி புரிஞ்சுக்கிறது? மோசேவுக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியுமா? இந்த வசனம் எப்படி தெரியுமா இருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்காக நான் எல்லாத்தையும் விடுறேன்னு மோசே சொன்னதை மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கு கிறிஸ்து. கவனிங்க, அப்படின்னா மோசேக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியுமான்னு தெரியாது. ஒரே ஒரு வசனம் சொன்னார், என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்துவார்னு சொன்னார். அது இவர் தான் அவருக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த இடத்துல இது யார் எழுதுனது அது வேணும் இல்லையா? நமக்கு நல்லா தெரியும். எபிரேயர் நிருபம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் அது. பவுல் தான் கிறிஸ்துவுக்கு அர்த்தம் சொன்னவர். கவனிக்கிறீங்களா? இதை எங்க படிக்கலாம்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாக இருந்தாலும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. இந்த பிரகாரம் தான் கிறிஸ்து இருக்கார். அப்புறம் நீங்களே கிறிஸ்துவின் தனித்தனி அவயவமாயும் சரீரமாக இருக்கிறீர்கள். கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலை. இதை சொன்னவரே பவுல் தான். இந்த ஐடியாவில் பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த முற்பிதாக்கள் எல்லாம் மோசே முதல் கொண்டு பின்னாடி வரப்போற கிறிஸ்து யார் தெரியுமா? சபை. இந்த சபை தேவனுக்கு பிரியமான பலி செலுத்துவதற்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து தேவனுடைய பிள்ளைகளோட நிந்தையை அனுபவிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்களா? அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பின்னாடி வரப்போற கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையவே கொடுத்துட்டாங்க பாருங்க. இதைத்தான் அவர் சொல்றார். யோனத்தான் எப்படி தன் கிட்ட இருந்த எல்லாத்தையும் தாவீதுக்கு அங்க கொடுத்தாரோ, தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய பட்டயம் கொடுத்தாரா இல்லையா? அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்கள் எல்லாம் இப்ப யாருக்கு வந்துருச்சுன்னா திருச்சபையின் பிள்ளைகளாகும் வந்துருச்சு. ஆனா வந்த நம்ம இன்னைக்கு மேலான ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனால் அவர்களை பற்றி சொல்லும்போது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மை இல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை, அந்த வசனம் நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு முன்னதாக வைத்திருக்கிறார்னா, நாம் பூரணமான பின்புதான் அவர்களுக்கே ஆசீர்வாதம் தேவன் கொடுக்க போறார். ஏன் அப்படின்னா, அவர்கள் 2வது ராஜாக்களா வரப்போறவங்க. முதல் ராஜாக்களா வரப்போறவங்க யாரு? திருச்சபை, தாவீது. இப்போ யோனத்தான் எப்படி தான் அன்பு செலுத்தி விட்டு கொடுத்தாரோ, அந்த மாதிரி முற்பிதாக்கள் எல்லாரும் நமக்காக தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கஷ்டத்தை அனுபவிச்சு தங்களுடைய வாழ்க்கையவே இப்போ தியாகம் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் கவனிச்சு பாருங்க. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை ரொம்ப அதிகமாக நேசிச்சுட்டா, கவனிங்க, ஒரு ஃப்ரெண்டு மேலே ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா அதற்காக எவ்வளோ பெரிய சண்டை கொலை கூட பண்ணிடுறான். எதுக்காக நீ கொலை பண்ண? என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டாருங்கிறான் ஒரு பையன். அப்போ பாருங்க எந்த அளவுக்கு தன்னுடைய நண்பர் மேலே அவ்வளோ வாஞ்சையாக இருக்கான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எவ்வளோ முக்கியமானது. இப்போ முற்பிதாக்களை கவனிச்சு பாருங்க. அவர்கள் எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு விளக்கம் இல்லை. ஆனால் இந்த நேசிப்பு எப்படி வருது தெரியுங்களா? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். இப்போ நம்ம ஆபிரகாமின் சந்ததியாக வந்தோடனே
அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படியே என்ன ஆயிடுச்சு, இப்போ நமக்கு டெவலப் ஆயிடுச்சு. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாம் மேம்படுவதற்காக அவங்க வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், நாம் அவர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தாங்க. எப்படி தெரியுமா? எப்படி ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனை காட்டி கொடுக்க மாட்டான், தப்பாக பேச மாட்டான், அந்த மாதிரி இப்போ ஆபிரகாம் பற்றி ஏதாவது நம்ம தப்பாக பேசுமா? தாவீதை எடுத்துங்க. தாவீது ஒரு தவறு பண்ணார், ஆனால் தாவீதை குறித்து ரொம்ப தவறான பேசுகிறோமா? மோசை குறித்து பேசுகிறோமா? சிம்சோன் தவறு பண்ணார், சிம்சோன் தவறு பண்ணார்னு சொல்கிறோம், ஆனால் சிம்சோனை குறித்து நம்ம தவறாக என்ன பண்ணுறதில்ல, நினைக்கிறதில்ல. காரணம் என்ன? இவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நிழலாக சொல்லப்பட்டாலும் இவர்கள் கிறிஸ்துவுக்கு ஈக்குவல் இல்லைங்கிற ஒரே காரணம் தான் அவர்கள் எல்லாரும் சில விஷயத்தில் தவறுனது. புரியுதுங்களா? சில கேரக்டர்லாம் கிறிஸ்துவுக்கு நிழலாக தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் இவர்களெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஈக்குவல் இல்லை. அதே சமயத்தில் இவர்கள் செய்த தியாகங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனிக்கும் போது அந்த தியாகங்களில் உண்மையான தியாகம், அன்பு இருந்தது. பின்னாடி யாரோ ஒருத்தர் தேவன் நிமித்தமாக ஒரு மேன்மையான நிலைமைக்கு போகிறாங்கிறதுக்காக என்னுடைய வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு முற்பிதாக்களின் வாழ்க்கை இருந்திருக்குன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள், இல்லையா? ஸோ இந்த ஒரு நண்பத்துவத்தை தான் இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் பைபிளை எடுக்கும்போது ஆபிரகாம் பற்றி பேசுகிறோம், ஈசாக்கை பற்றி பேசுகிறோம், யோசேப்பை குறித்து பேசுகிறோம், எல்லா முற்பிதாக்களை குறித்து பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இன்னும் என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், நம்ம இவர்களை குறிச்செல்லாம் தப்பாக பேச மாட்டோம், ஆனால் சகோதரர்களை குறித்து நல்லாவே தப்பாக பேசுவோம், நல்லாவே தீங்கு நினைப்போம், நல்லாவே எல்லா வேலையும் பண்ணுவோம். பரவாயில்ல, கொஞ்சம் விட்டா அவங்களையும் சொல்லிடுவோம், இல்லையா? அந்த நிலைமைக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சொல்ல, இன்றைக்கு வரைக்கும் நமக்காக நாம் மேம்படுவதற்காக தெரிந்தோ தெரியாமலோ பாடுபட்ட முற்பிதாக்களை இன்றைக்கு வரைக்கும் நினைக்கணும். அந்த கேரக்டர் நினைக்கணுங்க. அந்த பந்தம் பாருங்கள், யோனத்தான், தாவீது. இது மட்டும் இல்லை, இன்னும் முடியல. இப்போது தாவீது இந்த ஒரு கம்பேரிசன் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஓகே, இதுதான் ராஜ்யத்துக்குள்ளே எப்படி யோனத்தான் விட்டு கொடுத்தாரோ அந்த மாதிரி முற்பிதாக்கள் தங்களுடைய வாழ்க்கையவே விட்டு கொடுத்து இப்போ திருச்சபையை மேலே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இப்போ தாவீது ராஜாவாயிட்டார். ராஜாவாகும்போது கவனிங்க, அவருடைய மைண்டில் இன்னும் யோனத்தான் இருந்துகிட்டே இருக்காருங்க. பாருங்கள், அதுதான் அன்பு. யோனத்தான் இறந்துட்டார், சரி செத்து போயிட்டா, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தபோது நல்லா இருந்தோம், அதோட நிறுத்தலை. ஆனால் அவருடைய மைண்டில் அங்கே வந்து யோனத்தான் இருந்துகிட்டே இருக்கார். ஏன்னா இவர் வயசில் ரொம்ப மூத்தவர் இல்லையா? இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோனத்தானுக்கு இவருக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேர் மேவி போசேத்துன்னு பேர். கவனிங்க, 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். அவனுக்கு என்ன 5 வயசு. அப்பொழுது அவனும் தாதியும் பயந்து ஓடும்போது அவன் தவறி விழுந்துடுறான். விழுந்தோடனே அவன் கால் முடமாயிடுச்சு, அவனால் நடக்க முடியல. அவன் பேர் என்னென்னா மேவி போசேத்துன்னு பேர். சரிங்களா? இப்படி ஒரு பையன் இருக்கான், அவன் கீழே விழுந்துட்டான், அவனால் நடக்க முடியல. இப்போது தாவீது வந்து தன்னுடைய ராஜ்ய பாரத்துக்கு வரும்போது அவருடைய மைண்டு பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். பாருங்க, மைண்டில் வச்சுட்டு கேட்குறா பாருங்க. யோனத்தானுடைய பிள்ளைகள் யாராவது இருக்காங்களா? கவனிங்க, யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அங்கே சவுலுடைய வீட்டு வேலைக்காரன் சீபான்னு ஒருத்தன், அவனை தாவீது இடத்துல கொண்டு வராங்க. அப்போது தாவீது வந்து சீபா கிட்டெல்லாம் பேசும்போது ராஜா சொல்கிறார், தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யணும், யாராவது ஒருவன் இங்கே மீதியாக இருக்கிறான்னு கேட்கும்போது அப்போ சீபா சொல்கிறார், இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்கள் முடமான ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், இப்போ அவன் எங்கேன்னு கேட்குறார். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதுக்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் வந்து அங்கே மாகீரின் வீட்டில் அவன் இருக்கான். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சவுலின் குமாரனாய் யோனத்தானின் மகன் மேவி போசத்தை தாவீது எடுத்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போ மேவி போசத் தாவீது கிட்ட வரும்போது ரொம்ப அன்போட மேவி போசத்தை கூப்பிட்றார். கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம்.
தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். என்ன சொல்றார்? நீ யோனத்தான் நிமித்தமாகவே நான் உனக்கு தயை செய்கிறேன், நீ எங்கூட உட்கார்ந்து என்னுடைய பந்தியில் நீ சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறார்னா, அங்கே யோனத்தானுடைய மகன்கிற காரணத்தினாலேயே இப்போ அவர் கொடுக்குறார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அப்சலோமின் நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் தாவீது ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே அங்கே போயிட்டார். அப்படி போகும்போது இந்த மேவி போசேத் என்ன பண்ணியிருக்கணும்? தாவீதோட வந்திருக்கணும் இல்லையா? அவர் வரல. இப்போ பாருங்கள், இப்படி இவர்கள் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ தாவீது மலை உச்சியிலிருந்து சற்று புறம் நடந்து போன போது இப்போ யார் வர்றாங்கன்னா, மேவிபோசேத்தின் காரியக்காரனான சீபா அவன் வர்றான். பொதி சுமக்கிற கழுதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அவன் வர்றான். அப்போது எங்கப்பா இந்த மேவிபோசேத்து அப்படின்னு கேட்கும்போது பாருங்கள் என்ன கேட்குறாரு பாருங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதுக்கு இந்த சீபா ராஜாவை பார்த்து என்ன சொல்லிட்டான் பாருங்க. எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரேல் வீட்டார் தன் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான். கவனிக்கிறீங்களா? அவன் என்ன ஒரு தப்பாக சொல்கிற மாதிரி சொல்கிறான். அவன் அரண்மனையில் இருக்கான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, இன்னைக்கு எல்லா ராஜ்யபாரமும் எங்கிட்ட வந்துடும் அவன் சொல்லிட்டு இருக்கான். யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் இப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்கிற போது தாவீது என்ன சொல்லிட்டார், சரி மேவி போசேத்துக்கு உண்டானதெல்லாம் நீ வச்சுக்கோன்னு சொல்லி இந்த சீபாவுக்கு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இவர் ராஜ்யபாரம் திரும்பவும் எடுக்க வரும் பொழுது இப்போ மேவி போசேத்தை பார்த்துட்டு அவன் திரும்பி வரார், ராஜாவை பார்க்குறக்கு வரார். அப்படி வரும்போது பாருங்கள், அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே, நீ என்னோட வராமல் போனது என்ன? நான் கஷ்டப்படும் போது என்னோட நீ வந்திருக்கணும் இல்லையான்னு கேட்கும்போது கொஞ்சம் டைம் ஆனதுனால நீங்கள் வந்த வசனம் அப்படியே படிச்சுங்க. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், மேவி போசேத் சொல்கிறார், என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கிட்டான், அவன் என்னை குறித்து தப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டான். பாருங்கள் 27ஆம் வசனத்தில், அவன் ராஜாவாகிய ஆண்டவனிடத்தில் உமது அடியான் வீண் பழி சொன்னான், ஆனால் அதுதான் உண்மை, நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணுமோ, உங்களுக்கு என்ன நலமானதை தோன்று செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சொல்லும்போது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? சரி, இதை குறித்து ஒன்றும் பேச வேண்டாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா, சீபாவுக்கு நான் நிலத்தை கொடுத்துருந்தேன், அதே மாதிரி உனக்கும் கொடுக்குறேன், எல்லாம் நீ 2 பேரும் பங்கு போட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மேவி போசேத்து சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடே தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளட்டும் என்றான். பாருங்க என்ன சொல்றாருன்னா, மேவி போசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய, அதாவது நீங்கள் வந்துட்டீங்கள, எனக்கு நீ ஒன்றும் வேண்டாம், அவனே எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? அதனுடைய ஸ்லாங் என்னென்னா, நீங்கள் எனக்கு போதும், அவன் தப்பாக சொல்லிட்டான், என்னால் வர முடியல, எனக்கு கால் நொண்டி ஆயிடுச்சு, அதனால் என்னால் வர முடியல, அவன் என்னை குறித்து தப்பாக சொல்லிட்டான், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை தாவீது அப்போ கூட என்ன சொல்கிறார், இல்லை உனக்கு நான் நிலத்திலெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் வந்துட்டீங்கள எனக்கு போதும். கவனிக்கிறீங்களா? யோனத்தானுடைய மகன் மேவி போசேத்துடைய மைண்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மேவி போசேத் யாருக்கு நிழலாக இருக்கார் அது பார்க்கணும் இல்லையா? இப்போ யோனத்தானை பற்றி படித்தோம். யோனத்தான் முற்பிதாக்களுக்கு நிழலாக இருக்கிறார்னாலே மேவி போசேத் யாரு? யோனத்தானுடைய மகன். புரியுதுங்களா? அப்போ முற்பிதாக்களுடைய பிள்ளைகள் யாருங்க? இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க தாங்க மேவி போசேத். கவனிக்கிறீங்களா? அந்த நேச்சர் பாருங்க. தாவீது மேவி போசேத்தை கூப்பிட்டு சொல்றார், நீ என் கூட அப்பம் சாப்பிடுவ. அதை தாங்க பழைய ஏற்பாட்டில் எத்தனை இடத்துல தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே சாப்பிட்டாங்க. புரியுதுங்களா? கிறிஸ்து அவங்களுக்கு தான் எல்லாமே செஞ்சார். நீ என்னோட அப்பம் சாப்பிடுவாய் சொன்னார் இல்லையா?
புரிதல. ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்து அவர் ஒரு வனாந்தர நிலைமைக்குள்ள போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க ஓடிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க காணாமல் போயிட்டாங்க. என்ன காரணம்? இப்போ திரும்பி ராஜாவா வரும்போது, அப்படின்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர்றார். ராஜாவா வரும்போது எங்கே போன மேவி போசேத்தேன்னு கேட்பாராம். யாரை பார்த்து? இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து கேட்பாராம். அப்போ இஸ்ரேல் ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவரே கால் நொண்டி ஆயிடுச்சு, நடக்க முடியல, 2000 வருஷமாக எங்களால் நடக்க முடியல, இப்போ தான் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மேவி போசேத் எப்படி புலம்புனாரோ அப்படி புலம்புவாங்களாம். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். இந்த வசனம் நமக்கு பரிச்சயமான வசனம் இல்லையா? அப்போ ஒரே பேரானவனுக்கு புலம்புகிற மாதிரி புலம்புவாங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் உணர்ந்து கொள்வார். இப்போ மேவி போசேத் என்ன சொன்னா, உங்களை தாங்க எதிர்பார்த்தோம் ராஜாவை வருவீங்கன்னு, வந்துட்டீங்க, எனக்கு நில புலம்பல, எனக்கு தேவையில்லை, நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அது போதும். இது யார் சொல்ல போகிறாங்க தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் இந்த மேசியாவை தாங்க 2000 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மேசியா ஒரு டைம் தன்னை வெளிப்படுத்துவார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னால். அப்போ அவங்க சொல்லுவாங்களா, எங்களுக்கு நீங்கள் போதும், எங்களுக்கு இந்த லேண்டு, இப்போல்லாம் இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேல் எல்லாம் சொல்லி நிறையா தேசத்தை விரிவுபடுத்தணும் என்னென்னமோ பிளான் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? இவங்க சொல்லுவாங்களா, இயேசு கிறிஸ்துடைய பிரசனம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுனாலே இனி நீங்கள் வந்துட்டீங்களே போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இதை சொல்ல போகிறாங்க. இதை சொல்லுவார்கள் என்பதற்கு அடையாளமாக தாங்க இந்த மேவி போசேத் இங்கே பேசுகிறார். இது நமக்கு என்ன பாடம் தெரியுமா? நாளைக்கு அவங்க சொல்ல போகிறத இன்னைக்கு நம்ம சொல்லணும். அவர் ஏற்கனவே வந்தது நமக்கு தானே தெரியும். நீங்கள் வந்துட்டீங்கள போதும், இனி நான் வந்து உமக்கு முன்னால் நிற்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இங்கே நான் டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், நான் பெரிய வீடு வாங்குகிறேன், வாசல் வாங்குறேன்ட்டு போயிட்டு இருந்தோம்னா அப்போ இது பத்தாது, எங்களுக்கு இன்னும் வேணுங்கிறதான் அர்த்தம். அப்போது கிறிஸ்து அவரை வந்து உணர்ந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் நீங்கள் போதும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இன்றைக்கே சொல்ல வேண்டியவர்களாக இருக்கணும். காரணம் என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது பாருங்கள், இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், பார்த்தீங்களா, எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே, உன் கைகளை தளர விடாதே. பாருங்க, நீ பயப்படாத, கண்ணில் தான் பயந்துக்குவோம், பயப்படாத, உன் கையை தளர விடாத சொல்லிட்டு 19ஆம் வசனத்தில், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து, இங்க யாருக்கு நொண்டியானது? மேவி போசேத், இஸ்ரேல் ஜனங்கள், தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஸோ இப்போ மேவி போசேத்தை எப்படி அவர் கூப்பிட்டுக்கிறாரோ அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுக்குவார். இதில் என்ன நமக்கு பாடம்? அவர்களை 2000 வருஷம் கைவிட்டாருங்க. இன்றைக்கி இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு மேன்மைப்பட போகிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி முடிகிறார். ஸோ இப்படியாக தாவீது யோனத்தானுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கடைசியாக ஒன்று மட்டும் பார்த்து முடிக்கலாம். ஒரு கேள்வி, தாவீது யோனத்தானுக்குள்ளே இருந்தது நட்பா, பாசமா, அன்பா, நன்றி உணர்வா, ஒரு மனமா, சந்தோஷமா, மிகுந்த மகிழ்ச்சியா, துக்கமா? இத்தனை இருக்கு. இதெல்லாம் ஒரு சேர்ந்த ஒன்று தான் என்ன தெரியுமா? அன்பு. யோனத்தான் தாவீதின் மேலே வைத்திருந்த அன்பு, இந்த அன்புக்கு ஒரு பெரிய இலக்கணமே அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்துருக்கார் இல்லையா? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, கொஞ்சம் இந்த சப்ஜெக்டெல்லாம் முடித்து நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து 1 கொரிந்தியர் 13ஆம் வசனத்தை எடுத்து இந்த பக்கம் தாவீதையும் இந்த பக்கம் யோனத்தானை வச்சுங்க, அப்படியே படித்து பாருங்கள். எந்த அளவுக்கு பொருந்தி வரும். அன்பு நீடிய சாந்தமும் தெய்வம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. கவனிக்கிறீங்களா?
அப்போது யோனத்தான் பாருங்க, தாவீது மேலே வரும்போது சவுலுக்கு பொறாமை இருந்தது, யோனத்தானுக்கு பொறாமை இல்லை. காரணம், யோனத்தானுக்கு அன்பு இருந்தது. அன்பு தன்னை புகழாது. நான் சவுலுக்கு அப்புறம் ராஜான்னு இருமாப்பா இராது. நினைச்சிருந்தா தாவீது அழிச்சிருக்கலாம். அயோக்கியமானதை செய்யாது, எனக்கு தான் ராஜ்யபாரம், தற்பொழிவை நாடாது, சினமடையாது. அதுக்கு பதிலாக வருத்தப்பட்டுச்சான். சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே. அப்போ அவங்க ரெண்டு பேரும் தேவனுக்கென்று சில விஷயங்களை பரிமாறும்போது எவ்வளோ சந்தோஷமாக இன்பமாக இருந்திருப்பாங்க இல்லையா? கடைசியில் சகலத்தையும் தாங்கும், நம்பும், சகிக்கும், விசுவாசிக்கும், தன்னுடைய முழு அன்பையும் அத்தனையும் அப்படியே கொண்டு போய் தாவீது கொடுத்துட்டார் இல்லையா? இப்படி தாங்க சகோதரர்களுக்குள்ளே இருக்கணும் ஸ்நேகம். தாவீது யோனத்தானை போல இந்த மாதிரி ஸ்நேகம் 1,44,000 பேருக்குள்ள கட்டாயமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய உலகத்தில் லட்சக்கணக்கான சகோதர சகோதரி இருந்தால் கூட இந்த உறவு இல்லைன்னா 1,44,000 பேர் ஆகிறக்குரிய வாய்ப்பு இல்லைங்க. தேவன் தாமே இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.